ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ் வித் மீ வினோத் சுகுமாரன். நம்மளோட ஷோவில் ரெகுலராக பார்த்தீங்கன்னா சினிமா சம்மந்தப்பட்ட அப்டேட்லாம் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கும் 4 செக்மெண்ட்ஸில் சூப்பரான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஷோக்குள்ளே போகலாமா? லெட்ஸ் கோ டு தி ஷோ. இது ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ் வித் மீ வினோத் சுகுமாரன். ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம வழக்கமாக பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட். அடுத்ததா எந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லமே படம். நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. அந்த படத்தோட இயக்குனர் காந்தி கிருஷ்ணா. அவரோட டைரக்ஷனில் ரீசெண்டாக ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. கடந்த வாரம் வந்து ரிலீஸ் ஆச்சு. படத்தோட பேர் பிரேக்ஃபாஸ்ட். டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படத்தோட கண்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக கேட்சியாக வந்து இருந்தது. ஸோ படத்தை பார்த்துங்க ஓரளவுக்கு டீசெண்டான வெல்கம் வந்து கொடுத்துருந்தாங்க. ரிவ்யூஸ் வந்து ரொம்ப அழகாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3 டே கலெக்ஷன் இந்த திரைப்படத்துக்கு எவ்வளோ கிடைச்சிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம் இந்த மாதிரியான வெல்கம் மக்கள் வந்து கொடுத்தாங்க. படத்தோட பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 4 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் இந்த படத்தை வந்து உருவாக்கியிருந்தாங்க. இந்த படத்தோட ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணவ். இங்கே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 100 டே ஷோவில் ரொம்ப ஃபெமிலியரான ஒரு செலிபிரிட்டியாக வந்து வெளியில் வந்தார். ஸோ எல்லாருக்குமே வந்து ரொம்ப பரிச்சயப்பட்ட செல்லமான ஒரு பர்சனாக கூட மாற ஆரம்பிச்சார். அவரோட நடிப்பில் இந்த படம் வந்து உருவாகி ரிலீஸ் ஆகியிருந்தது. ஸோ மொத்த கலெக்ஷன் இது வரைக்கும் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 15 லட்ச ரூபாய் தான் கலெக்ஷனாக கிடச்சிருக்கு. இதனால் இந்த திரைப்படம் நம்மளுடைய ஷோவில் எந்த கேட்டகரியில் பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலோ ஆவரேஜ் கேட்டகரியில் பிளேஸ் ஆகிருக்கு. கடந்த வாரம் நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகியிருந்தது. அதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒன்று மீடியமான பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படமாக இருக்கும், இல்லைனா வந்து லோ பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படமாக இருந்தது. ஸோ எஸ் அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருமே வந்து ரெகுலராக வந்து பார்த்துட்டே இருந்தோம். இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா அதுக்கான கலெக்ஷன் ரிப்போர்ட்லாம் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத வந்து நாங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் தீயோர் கூடம் அப்படின்ற ஒரு படம் மீடியமான பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படமாக கடந்த வாரம் ரிலீஸ் ஆச்சு. மொத்த பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 3 4 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் இந்த படத்தை வந்து உருவாக்கியிருந்தாங்க. இந்த படத்தில் லீட் கேரக்டர் யார் அப்படின்னா சாக்ஷி அகர்வால். ஏகப்பட்ட படங்களில் சூப்பரான கேரக்டர்லாம் வந்து ப்ளே பண்ணவங்க தான் சாக்ஷி அகர்வால். இந்த படத்தில் லீட் கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. மொத்த கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு இந்த திரைப்படத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 டே கலெக்ஷனை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 5 லட்சம், செகண்ட் இயர் வந்து 7 லட்சம், தேர்ட் இயர் வந்து 8 லட்சம். இந்த மாதிரி ஒரு நாளும் மக்களோட வெல்கம் ஓரளவுக்கு சுமாராக வந்து இன்க்ரீஸ் நோக்கி போயிட்டு இருந்தது. ஸோ மொத்த கலெக்ஷன் அதன் காரணமாக மொத்தமாக இது வரைக்கும் 30 லட்ச ரூபாய் கலெக்ஷனாக கிடைச்சிருக்கு. அதனால் தீயோர் கூடம் திரைப்படம் நம்மளுடைய ஷோவில் எந்த கேட்டகரியை பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் கேட்டகரியை பிடிச்சிருக்கு. அடுத்ததா 5 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட திரைப்படம் மாயன். இந்த படமும் கடந்த வாரம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் மெயின் ஃபீமேல் லீட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிந்து மாதவி. அவங்க தான் வந்து ஃபீமேல் லீடை வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. வினோத் அவர் தான் வந்து லீட் கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருந்தார். தட் இஸ் மேல் லீட். ஓகே, ஸோ இந்த படத்தில் இம்பாக்ட் அப்படின்றது ரொம்ப சுமாரான ஒரு இம்பாக்ட் தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. பிகாஸ் நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆன காரணத்தினாலையும் அதுக்கும் முந்தைய வாரங்களில் ரிலீஸ் ஆன படங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓடிட்டு இருந்த காரணத்தினால இந்த படத்துக்கான தியேட்டர்ஸ் அப்படின்றது ரொம்ப வந்து கம்மியாக கிடைச்சிது. பட்ஜெட் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டதா இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கிடைச்சிருந்தது. பட் இம்பாக்ட் அப்படின்றது கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் எதுவுமே கிடைக்கல. காலத்தின் அதிபதியான காலபைரவனின் வம்சம். ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற செகண்ட் செக்மெண்ட் இந்த வார நியூ என்ட்ரி. தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்திய ரசிகர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இவரோட பேரை சொன்னோம்னாலே நல்ல நடிகர்ப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அவர் தான் ஆக்டர் தனுஷ். இவரோட நடிப்பில் கரை அப்படின்ற டைட்டிலில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷன் மேலே ப்ரொமோஷன் பயங்கரமாக வந்து பண்ணியிருந்தாங்க. எஸ் அஃப்கோர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ப்ரொமோஷன்லாம் கண்டிப்பாக வந்து பார்த்துருப்பீங்க. 30ஆம் தேதி கன்ஃபார்மாக இந்த படம் வந்து ரிலீஸ் செய்யப்படும். எல்லாருமே தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷன் அப்படி பண்ணியிருந்தாங்க. சொன்ன மாதிரி படத்தையும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே தேட்டரில் போய் பார்த்து இப்போதைக்கு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஓரளவுக்கு அந்த அசுரன் படத்தை கண்டிப்பாக வந்து பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரியான இம்பாக்ட் அந்த மாதிரியான சாயல்லாம் வந்து இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர்லாம் ரிவ்யூஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இருந்தாலும் படத்தை பார்க்குறீங்க அப்படின்னா நிறைய எமோஷன் சீக்வன்ஸ்லாம் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு கனெக்டிங்கான ஒரு ஃபீல் வந்து வரும். படத்தை பார்த்துட்டு வெளில வரும்போது ஏதோ ஒரு விஷயத்தை வெளியில் தூக்கிட்டு வருவீங்க, ஃபீல் பண்ணிகிட்டே வருவீங்க அப்படின்னு சொல்லி படத்தை பார்த்தவங்க ஒரு சில பேர் ரிவ்யூஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா படத்தை தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட் எவ்வளோ அப்படின்றதுலாம் அடுத்த வாரம் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். ஏப்ரல் 30 நீங்கள் வரீங்களா, மே 1ஆம் தேதி நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் சசி இவரோட இயக்கத்தில் 100 சாமி அப்படின்ற டைட்டிலில் விஜய் ஆண்டனி நடிப்பில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷன்லாம் பண்ணாங்க. சொன்ன மாதிரி படமும் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. எஸ் அஃப்கோர்ஸ் 100 சாமி டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படமும் வந்து வேறு லெவலில் இருக்க போது. பிச்சைக்காரன் 1 அந்த படத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. அந்த படத்தோட இயக்குனர் தான் இந்த படத்துக்கு இயக்குனராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த படத்தோட லீட் கேரக்டர் விஜய் ஆண்டனி தான் இந்த படத்துலேயும் வந்து லீட் கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா விஜய் ஆண்டனியோட நடிப்பில் பிச்சைக்காரன் 2 வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. பட் இருந்தாலும் டைரக்ஷன் வந்து வேற ஒருத்தர் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ எஸ் அஃப்கோர்ஸ் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறமா திருப்பி இந்த காம்பினேஷன் ஒன்றா சேர்ந்து இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரியான இம்பாக்ட் வந்து இந்த படத்துலேயே வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்களா இருக்குமா அப்படின்றதுலாம் வந்து படம் இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்குது. போக தான் நமக்கு வந்து தெரியும். ஸோ எஸ் அஃப்கோர்ஸ் படம் இப்போ தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அடுத்த வாரம் கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்குன்றதை பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க. ஃப்ரீயாக இருக்கு அப்படின்னா தேட்டரில் போய் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.
ஒரு பெரிய நடிகர் இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பையன் இருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கும் பார்த்தீங்கன்னா சினிமா வாய்ப்புகள்லாம் வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஜுனைத் கானுக்கும் பார்த்தீங்கன்னா சினிமா வாய்ப்புகள்லாம் வந்து வர ஆரம்பிச்சுது. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமீர் கான் இருக்காரு பார்த்தீங்களா, அவருடைய மகன் தான் ஜுனைத் கான். ஸோ அவருக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு வெல்கம் கொடுக்குற மாதிரி, சூப்பராக ஒரு என்ட்ரி கொடுக்குற மாதிரி ரொம்ப அழகான ஒரு கதைக்களத்தோட ஒரு படத்தோட டீம் அவங்கள வந்து நெருங்கினாங்க. அவர் வந்து ஒரு கதையை கேட்டார், ஓகே சொன்னார். படத்தோட டீம் களத்தில் இறங்கி ஷூட்டிங்லாம் வந்து எடுக்க ஆரம்பிச்சாங்க. படத்தோட பேர் ஒரு நாள். படத்தோட ஷூட்டிங்லாம் முடிச்சு படம் வந்து இப்போதைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஃபீமேல் லீட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய் பல்லவி. இதோட ப்ரொமோஷனில் சாய் பல்லவி மேடமை நம்ம அமீர் கான் சார் பயங்கரமாக புகழ்ந்து தள்ளியிருந்தார். இந்தியாவிலேயே மிக சிறந்த நடிகை அப்படின்னா இவங்க தான் அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து சொன்னதுக்கப்புறமா அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனந்த கண்ணீர் கூட வடிச்சாங்க நம்ம சாய் பல்லவி மேடம். அவங்களோட கரியரில் அவங்க பண்ண படங்கள் எல்லாமே நல்ல படங்களாக அமைஞ்சிருக்கு. அந்த வரிசையில் இந்த படமும் சூப்பரான ஒரு படமாக இருக்குன்றதுல சந்தேகமே கிடையாது. ஸோ இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. மல்டிபிள் லாங்குவேஜஸில் படத்தை டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா தெரியல போய் பார்த்து படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எல்லா விதமான ஆடியன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில மனநிலை கண்டிப்பாக இருக்கும். அதில் முக்கியமான மனநிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே விதமான லாங்குவேஜஸில் படத்தை பார்த்துட்டே இருக்கும்போது கண்டிப்பாக போர் அடிச்சிடும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மாற்று மொழியிலேருந்து ஏதாவது படம் நல்ல படம் வந்திருக்காப்பா அந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே யோசிக்க ஆரம்பிப்போம். அந்த மாதிரி மலையாளத்திலேருந்து எந்த படங்கள் வந்தாலுமே மக்கள் மனசில் ஒரு இடத்த பிடிச்சிக்கிட்டே இருக்குது. அந்த வரிசையில் பேட்ரியோட் அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட லீட் கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோகன்லால், மம்முட்டி சார் ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து பட்டை எழுப்பியிருக்காங்க. ஃபீமேல் லீட் ஃபார் திஸ் மூவி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நயன்தாரா. இவங்களையும் தாண்டி ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ் அஃப்கோர்ஸ் எல்லாம் கலந்த கலவையாக தரமான ஒரு படமாக இது இருக்குது அப்படின்னு சொல்லி படத்தை பார்த்தவங்க ஒரு சில பேர் ரிவ்யூஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ படத்தை வந்து சொன்னாமல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீயாக இருக்கு அப்படின்னா இந்த படத்தையும் தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வரிசையாக மலையாளத்துலேருந்து எந்த படம் வந்தாலும் ஹிட் ஆகுது. அந்த வரிசையில் இந்த படமும் சேருமா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற தேர்ட் செக்மெண்ட் ரெடி ஃபார் த ரேஸ். மே 7ஆம் தேதி பேன் இண்டியா லெவலில் தரமான ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாவதாரம் பார்ட் 1 தி ஹார்ட் அப்படின்ற டைட்டில் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. மல்டிபிள் லாங்குவேஜஸில் டப் பண்ணி படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக ப்ரொமோஷன் மேலே ப்ரொமோஷன் செம்ம சூப்பராக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஹிஸ்டாரிக்கல் பேஸ் பண்ணி எந்த படங்கள் வந்தாலுமே மக்கள்கிட்ட ஒரு நல்ல வரவேற்பு வந்து ரிசீவ் பண்ணிகிட்டே இருக்குது. அந்த வரிசையில் கிருஷ்ணாவதாரம் டைட்டில் கேட்டோன்னா கண்டிப்பாக எதை பேஸ் பண்ண படம்ன்றது நீங்கள் எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ் அஃப்கோர்ஸ் விஷுவல் ட்ரீட்லாம் ரெடியாக இருக்குது. மே 7ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கொஞ்ச நாள் தான் இருக்கு. அதுக்கு பிறகு தியேட்டர்ல போய் பார்த்து வைப் பண்ணலாம். ஓகே, ஸோ மே 7ஆம் தேதி படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. பி ரெடி. அடுத்ததா சம்பீத் ஆச்சாரியா இவங்களோட நடிப்பில் மோட்டிவ் ஃபார் மர்டர் அப்படின்ற டைட்டில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஷார்ட் ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா M4M அப்படின்னு சொல்லி டைட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல் ஃபார்ம் நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துட்டேன். மோட்டிவ் ஃபார் மர்டர் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படமும் தரமான ஒரு படமாக இருக்க போது. த்ரில்லர் பேஸ் பண்ணி ஒரு படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 8ஆம் தேதி படத்தோட ரிலீஸ் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோஷனாக வந்து தரமாக வந்து இறங்கி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படம் தெலுங்குல வந்து ரிலீஸ் ஆக போகுது. மல்டிபிள் லாங்குவேஜஸில் படத்தை டப் பண்ணியும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா 8ஆம் தேதி வந்து கொஞ்சம் டேட்டை வந்து ஃப்ரீ பண்ணி வச்சுக்கோங்க. தேட்டரில் போய் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எவ்வளோ படங்கள் வந்தாலும் ஒரு சில படத்துக்காக மக்கள் எவ்வளோ காலமானாலும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. த மோஸ்ட் அப்டேட் செக்மெண்ட் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. வாங்க பார்க்கலாம். மே 14 எப்போ வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணாதவங்க ஏங்காதவங்க யாருமே கிடையாதுங்க. பிகாஸ் ஒரு பெரிய நடிகரோட ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அவருக்கு ஒரு நல்ல வெல்கம் கொடுக்கணும், ரீஎன்ட்ரி வந்து கொடுப்பாரு, தரமான ஒரு படமாக இருக்குன்னு சொல்லி நம்பிக்கையோட எல்லா ஆடியன்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் தான் ஆக்டர் சூர்யா. படத்தோட பேர் கருப்பு. இந்த படத்தோட இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RJ பாலாஜி. எல்லாம் கலந்த கலவையாக தரமான ஒரு படமாக இருக்கும் போது ஃபீமேல் லீட் ஃபார் திஸ் மூவி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் த்ரிஷா. எஸ், இந்த காம்பினேஷனோட பேர்லாம் கேட்டோன்னா கண்டிப்பாக படமும் வந்து கண்டென்ட் வைஸ் வந்து தரமாக இருக்கும் போது சந்தேகமே கிடையாது. RJ பாலாஜி அப்படின்னாலே சொசைட்டியில் இருக்கக்கூடிய உண்மை சம்பவங்கள் இல்லைனா வந்து ஏதோ ஒரு விஷயங்களை வந்து அடிப்படையாக வச்சு படத்தோட கதைக்களத்தை வந்து அமைச்சிக்கிட்டே இருக்காரு. அந்த வரிசையில் ஒன் செகண்ட் மக்களோட மனசில் ஒரு படத்தை வந்து தரமாக வந்து பதிய வைக்கிறதுக்காக இந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சிருக்காங்க. மே 14 அப்படின்னு சொல்லி டேட்டை வந்து லாக் பண்ணிட்டாங்க. கருப்பு இஸ் ஆன் தி வே. நம்மளோட சூர்யா சார் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட நடிப்பு வந்து வேற லெவலில் இருக்குமா. காலங்கள் எவ்வளோ ஓடினாலும் எத்தனை வருஷங்கள் கடந்தாலும் எவ்வளோ படங்கள் வந்தாலும் இவருக்கு மட்டும் வயசே ஆகாதப்பா அப்படின்னு சொல்லி இவரை பார்த்து ஆச்சரியப்படாதவங்க யாருமே இருக்க முடியாது. அவர் தான் பர்ஃபார்மர், டான்ஸ் மாஸ்டர்
எஸ் அவரே தாங்க, பிரபுதேவா மாஸ்டர். அவரோட நடிப்பில் மூன் வாக் அப்படின்ற டைட்டிலில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. வருஷம் இவரோட நடிப்பில் 2லேருந்து 3 படங்கள் வந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் மக்கள்கிட்ட போய் பெருசாக வந்து சேராமையே இருக்குது, ஒரு ரீச் வந்து கிடைக்காமையே இருக்குது. இந்த படத்தின் மூலமாக ஒரு ரீஎன்ட்ரி வந்து கொடுப்பாரா, ஒரு நல்ல ஹிட்டான ஒரு படம். இந்த படம் கண்டிப்பாக அவரோட கெரியரில் அமையுமா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த படத்தோட ரிலீஸ் டேட் என்னைக்கு லாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா May 14th. அந்த டேட்டில் நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆக போகுது. மேபி மூன் வாக் திரைப்படம் லைட்டாக வந்து டிலே ஆகி திருப்பி வந்து ரீஎன்ட்ரி கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு சில இன்ஃபர்மேஷனாக வந்துகிட்டு இருக்கு. இந்த படத்துக்கு மியூசிக் கம்போசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A.R. ரஹ்மான். தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட நடிகர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு பீரியடில் தொடர்ந்து வரிசையாக ஹிட்டான மூவிஸாக கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் இருந்திருக்கும். ஏதோ ஒரு டைமில் ஃப்ளாப் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஆனால் ஒரு சில நடிகர்கள் தொடர்ந்து ஃப்ளாப் மேலே ஃப்ளாப் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த வரிசையில் டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் ஜெய். ஒரு ரீஎன்ட்ரியை வந்து கொடுக்கணும், மக்கள்கிட்ட வந்து ஒரு ஹிட்டான படத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட படத்தில் வரிசையாக நடிச்சுக்கிட்டே இருக்காரு. அதன் மூலமாக கண்டிப்பாக வந்து ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் வந்து நடிச்சு முடிச்சிருக்காரு. படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டென்று மாறுது வானிலை. இப்போதைக்கு டேட்டை வந்து லாக் பண்ணியிருக்காங்க May 14th அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த டேட்டில் ஏகப்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆக போகிற காரணத்தினால இந்த படத்தோட ரிலீஸ் டேட் மேபி தள்ளி போனாலும் போகலாம். எஸ், இந்த படத்தின் மூலமாக ரீஎன்ட்ரி கொடுப்பாரா அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் எந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாராயணன் இவரோட டைரக்ஷனில் பேட்டில் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகியிருந்தது. இந்த படத்தோட ப்ரொமோஷனாக எப்பயோ பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு சில காரணத்தினால படத்தோட ரிலீஸ் டேட் வந்து April 3லேருந்து 10க்கு போச்சு, 10லேருந்து 15 ஆச்சு, இப்படி தள்ளி போய் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 23 படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இல்லை, ஒரு நாள் தள்ளி 24 ரிலீஸ் ஆச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு நடுவில் இந்த படத்தோட டீம் களத்தில் இறங்கி ஆர்டர் ஒர்க்லாம் போட்டு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எஸ், ஃபைனலாக இந்த படத்தோட ரிலீஸ் டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணதுக்கப்புறமும் ப்ரொமோஷன்லாம் வந்து வேறு லெவலில் வந்து பண்ணியிருந்தாங்க. ஓகே, இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 2லேருந்து 3 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் இந்த படத்தை வந்து உருவாக்கியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் 3 டே கலெக்ஷன் பேட்டில் திரைப்படத்துக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 லட்சம், 6 லட்சம், 5 லட்சம் இந்த மாதிரியான வெல்கம் மக்கள் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ எஸ், அஃப்கோர்ஸ் 2லேருந்து 3 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படத்துக்கு மொத்த கலெக்ஷன் இது வரைக்கும் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 25 லட்ச ரூபாய் தான் கலெக்ஷனாக கிடைச்சிருக்கு. அதன் காரணமாக இந்த படம் நம்மளுடைய ஷோவில் பிலோ ஆவரேஜ் கேட்டகரியில் பிளேஸ் ஆயிருக்கு. அடுத்ததா கமாண்டோவின் லவ் ஸ்டோரி அப்படின்ற டைட்டிலில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகியிருந்தது. இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் இந்த படத்தை உருவாக்கி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஏகப்பட்ட திரைப்படங்கள் ரிலீஸ் ஆன காரணத்தினால இந்த படத்துக்கான ஸ்க்ரீனிங்ஸ் வந்து தியேட்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த படத்தோட டீம் அவங்களோட ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் களத்தில் இறங்குறோம், மக்களை நம்பி நாங்கள் களத்தில் வந்து இறங்குறோம், கண்டிப்பாக மக்களோட சப்போர்ட் எங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி ப்ரொமோஷனாக பண்ணி தைரியமாக படத்தை வந்து கடந்த வாரம் ரிலீஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் 3 டே கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 லட்சம், 2 லட்சம், 1.5 லட்சம் இந்த மாதிரியான வெல்கம் மக்கள் வந்து கொடுத்தாங்க. கமாண்டோவின் லவ் ஸ்டோரி திரைப்படத்துக்கு மொத்த கலெக்ஷன் 1 வீக் எண்ட்ல எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 12 லட்சம் ரூபாய் தான் கலெக்ஷனாக கிடைச்சிருக்கு. நிறைய புதுமுகங்கள் இந்த படத்தில் வந்து இன்ட்ரோ வந்து ஆகியிருந்தாங்க. ஸோ இந்த திரைப்படம் நம்மளுடைய ஷோவில் பிலோ ஆவரேஜ் கேட்டகரியில் பிளேஸ் ஆயிருக்கு. எவ்ரி வீக் வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் ஏதாச்சும் ஒரு சில மூவிஸ் கண்டிப்பாக வந்து ரிலீஸ் ஆகும். அந்த வரிசையில் கடந்த வாரம் பாவக்கூத்து அப்படின்ற டைட்டிலில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. நிறைய புதுமுகங்கள் படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இம்பாக்டையும் நம்மளோட ஷோவில் கிரியேட் பண்ணல. இந்த வார நியூஸில் இன்னும் வேற என்னென்ன மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு தான் வாங்க பார்க்கலாம். நம்ம நாட்டு படங்களை பார்த்தே லைட்டாக வந்து போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. இப்போ ஹாலிவுட்லேருந்து ஏதாச்சும் படம் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தரமான ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதுவும் செகண்ட் பார்ட். படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்டல் காம்பேட் Part 2 அப்படின்ற டைட்டில் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. May 8 படத்தோட ரிலீஸ் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலிவுட் படங்கள் அப்படின்னாலே சண்டை காட்சிலாம் வந்து வேறு லெவலில் இருக்கும், விஷுவல்ஸ்லாம் வேறு மாதிரி ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. எஸ், அஃப்கோர்ஸ் ஒன்ஸ் அகைன் உங்களை வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் எப்படிலாம் வந்து மகிழ்விச்சாங்களோ, எப்படிலாம் வந்து ஹாப்பினஸை கொடுத்தாங்களோ அதே மாதிரியான சூப்பரான ஒரு இம்பாக்டை கொடுக்கறதுக்காக செகண்ட் படம் வந்து எடுத்து முடிச்சிருக்காங்க இந்த படத்தோட டீம். May 8 அப்படின்னு சொல்லி டேட் வந்து லாக் பண்ணியிருக்காங்க. தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. பிகாஸ் இது ஹாலிவுட் மூவி. ரெடி ஃபார் த ரேஸில் இன்னும் வேற என்னென்ன மூவிஸ்லாம் ரேஸில் கலந்துக்க போகுது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். மலையாளத்திலேருந்து ஒரு படம் வந்தாலே நம்ம எல்லாருமே பயங்கரமாக பார்த்து என்ஜாய் பண்ணுவோம், கொண்டாடுவோம். இப்போ வந்து 2 படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. May 14 அப்படின்னு சொல்லி ஃபைனல் டேட் வந்து லாக் பண்ணியிருக்காங்க. ஒரு படம் அதிரடி,
இன்னொரு படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டாளன். 2 படமும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் போட்டி போட்டு பயங்கரமாக ப்ரொமோஷன் மேலே ப்ரொமோஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க. தமிழ் ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தின் மேலே பயங்கரமான ஒரு ஐப் வந்து வச்சிருக்காங்க. அந்த ஐப்புக்கெல்லாம் நம்ம ரிசல்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மே 14 வரைக்கும் வெயிட் பண்ணோம். ஓகே, ஸோ எஸ் அஃப்கோர்ஸ் டோவினோ தாமஸ் அவர் தான் வந்து அதிரடி படத்துக்கு லீட் கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. ஆண்டனி வர்கீஸ் அவர் தான் காட்டாளன் திரைப்படத்துக்கு லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக ஷோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இதே மாதிரி சூப்பரான ஒரு எபிசோடில் அடுத்த எபிசோடில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from this is Vinod Sukumaran signing off. Raj Box Office. Bye bye.